ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வரும்போது எல்லாத்தையும் தாங்கிக்க தானே வேணும். ஒரு 2-3 தடவை அதை பற்றி சொல்லி பார்த்துட்டேன். புரியல அவருக்கு புரியல. ஏன்னா இஸ் நாட் அ கன்னிங். விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. என்னுடைய எண்ணம் அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, உண்மையை புரிஞ்சுக்கிறது. அடுத்தது என்னுடைய பிள்ளை அந்த விஷ வலையிலிருந்து வெளியே வரும். அவ்வளவுதான் எனக்கு. ஐம் அ ஃபாதர் ஆஃப் ஹிம். ஒரு அப்பாவுக்கு பிள்ளை மேல அக்கறை இருக்கக்கூடாதா? ஒரு அப்பாவுக்கு பிள்ளை ஏதோ இப்படி மாட்டிக்கிறாரு, இதுல இருந்து அவர் வெளியே வந்துடணுமேனு ஒரு ஆதங்கம் இருக்கணுமா வேண்டாமா? விஜயோட கெரியரை சீரியஸா டேமேஜ் பண்ணுவது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த தகப்பனும் பிள்ளை கெட்டு போகும்னு நினைக்க மாட்டேன். ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டரா இருக்கலாம், ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியனா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஃபேமிலி இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை ரொம்ப அவசியம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். மீடியாவில் இந்த இஷ்யூ ரொம்ப சீரியஸாக கவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்சனல் இஷ்யூ, ஒரு பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ. இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ, சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீடியா அதே அளவுக்கு சென்சிட்டிவிட்டியோட இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி நாட் சாட்டிஸ்ஃபை? எல்லாம் தாண்டி, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வரும்போது எல்லாத்தையும் தாங்கிக்க தானே வேணும். இந்த விஷயங்களை மீடியாவில் பேசுகிறனால எப்படி நீங்கள் விஜய்க்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்டே பேசியிருக்கலாம் இல்லையா? இல்லை, அது 2-3 விஷயம். ஒரு 2-3 தடவை அதை பற்றி சொல்லி பார்த்துட்டேன். புரியல அவருக்கு புரியல. ஏன்னா இஸ் நாட் அ கன்னிங். ஐம் ஆல்சோ. நாங்கள்லாம் பாசிட்டிவாக எல்லாரையும் நம்புகிறவங்க. ஸோ அவருக்கு அது புரியல. இப்போது உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அந்த டெக்னாலஜியில் இருக்கீங்க, ஆன்லைன், உங்களுக்கு புரியும். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூலமாக இப்போ நம்ம மக்கள் இயக்கத்தில் இருக்க அந்த பிள்ளைங்களுக்கு புரியணும் விஷயம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. ஒவ்வொருத்தட்டையும் போய் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அது ஒவ்வொருத்தட்டையும் ஃபோன் போட்டு இதுதான் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பேசிகிட்டு இருக்கேனே தவிர அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒரு பெரிய, அதாவது அவங்க விஜய்க்கு விரோதமாக செய்கிறாங்கன்றதில்ல, விஜய்க்கு கூடவே இருந்துக்கிட்டு அவருக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்ல வந்தேன். ஸோ அதான் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது, யங்க ஜென்ரேஷனுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? அது எக்ஸாக்டாக என்ன விஷயம் சார் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது சார், இப்போ விஜய் ஜாஸ்தி யாரையும் மீட் பண்ண மாட்டார். அவருடைய நேச்சர் அது. யார்கிட்டையும் சொல்லாத விஷயம் கூட சொல்கிறேன். ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டார். டப்புன்னு அறிக்கைகள் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் அவருடைய நேச்சர். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நானே ஒருத்தரை புஷி ஆனந்த் அப்படின்ற ஒருத்தரை ஒரு மாநில பொறுப்பாளர்னு ஒரு போஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். அவர் ஏற்கனவே ஒரு முறை பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தவர். அப்புறம் அடுத்த இதில் 5000 ஓட்டு கூட வாங்க முடியல அவர். அங்கே தான் நான் தப்பட்டேன். ஒரு அரசியல்வாதியை கொண்டாந்து இதுக்குள்ளே விட்டது. அவர் அரசியல்வாதியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இந்த டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு நினச்சி முதல்ல சொல்கிறேன். 37 மாவட்டம், 37 மாவட்டத்துக்கு 37 மாவட்ட தலைவர்கள் தானே இருக்கணும். இல்லை இளைஞரணி தலைவர்னு வச்சா ஒரு 200 மாவட்ட தலைவர் இருக்காங்க. இது எப்படி? முதல்ல இதுதான் கேள்வி. இந்த 200ல் இப்போ இந்த 70 போகும், இது 150 சொல்கிறேன்ல, இந்த 150 பேர் புதுசாக இவர் போடுறார். உனக்கு ஏதாவது போஸ்ட்டு, உடனே விஜய்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்க வச்சிடறது. விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி, உனக்கு மதுரையில் இந்த போஸ்ட், ஒரு போஸ்ட்டும் கொடுத்தாச்சு, விஜய் ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் இப்படின்னு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, ஒரு ஆன்லைன் குரூப்பை, ஒரு ட்விட்டர் குரூப்னு வச்சுக்கோங்க. அந்த குரூப்பில் விஜயும் இருக்கார். விஜய்க்கு வெளியே நடக்கிறதே தெரியாத ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள கொண்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த குரூப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு நியூஸை. சப்போஸ் என்ன எடுத்துக்கங்க, அப்பா நேற்று இந்த இடத்துல பேசுனது தப்பாக பேசிட்டாரு, உங்களை டேமேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட வைக்கிறாங்க. தே ஆர் கிரியேட்டிங் ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை. அது நடந்திருக்காது. ஒரு ஃபால்ஸான விஷயத்தை போட வைக்கிறாங்க. ஒருத்தன் போடுறானா, காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே இந்த 100 பேரை வச்சு அதை
திருப்பி திருப்பி ஷேர் பண்ணுறது, ட்வீட் பண்ணுறது, லைக் பண்ண வைக்கிறது, இப்படி பண்ணுறாரு. ஸோ விஜய் அதை பார்க்குறாரு. ஒரு பொய் 10 தடவை சொன்னாவே உண்மையாயிடும். 50 தடவை சொல்கிறானுங்க, 100 தடவை சொல்கிறானுங்க ஒருத்தன். ஸோ அங்கே ஒரு பொய் உண்மையாக்கப்படுகிறது. உண்மை அவருக்கு போய் சேர்றதில்லை. இதுக்கு சில உதாரணங்கள் சொல்லணும்னா, ஒரு மாவட்ட தலைவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு வச்சுங்க. ஒரு தூத்துக்குடி மாவட்ட தலைவர் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஹெல்ப் பண்ணவங்க அவருக்கு நன்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்தோம், உங்கள் ஊருக்கு வந்தோம், நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டோம், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க, அண்ணா உங்களுக்கு நன்றின்னு இப்போ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இயற்கை தானே. உடனே அந்த நியூஸ் வந்து விஜய்க்கு போயிடக்கூடாது. அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த 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 குரூப்புக்குள்ளே வேற ஒரு மாவட்ட தலைவர் ஹெல்ப் பண்ண மாதிரி அதில் போடுறாங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 50 பேர் என்ன பண்ணுறான், அந்த மாவட்ட தலைவருக்கு நன்றி சொல்கிறான். ஸோ விஜய்க்கு உண்மை தெரியல. இந்த அம்மா அம்மா நன்றி சொல்லுது, இந்த அம்மா மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, விஜயுடைய உண்மையான விசுவாசிகள் சேர்க்காம அவர் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால தனக்கு ஒரு விசுவாசிகளை சேர்த்துக்கிட்டே போகிறார். புரியுதா? இது புரியுது. கண்டிப்பாக ஒரு அரசியல், உண்மையான ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை இந்த அமைப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது எனக்கே வந்து சமீபகாலமாக தான் தெரியுது. மேபி இது இப்படி எடுத்துக்கலாமா சார்? மேபி நீங்கள் வந்து இந்த விஷயம் வந்து விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அவர் கொஞ்சம் தெரியாத்தனமாக விட்டுட்டு இருக்காரு. இதை இல்லைங்க, தெரியாதனமா இல்லை. ஒருத்தர் மேல் நம்பிக்கையில் தான் நாங்கள் பண்ணுறோம். இப்போது நான் நிறுவன தலைவர், ஒருத்தரை வந்து நமக்கு அடுத்து ஒருத்தரை நியமிக்கிறோம்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கையில் தானே நியமிக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு தானே அவர் நாணயமாக இருக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு, ஏன்னா நானும் விஜயும் இப்போ இல்லை, ஒரு 15 ஆண்டு, இப்போ எல்லாரும் 5 வருஷம் பேசிக்கிறதுல 6 வருஷம் பேசிக்கிறேன். நான் ஒரு 15 வருஷமாகவே மாதத்துக்கு ஒரு தான் மீட் பண்ணுவேன். அப்போவே ஏதாவது மேட்ரு இருந்தால் தான் மீட் பண்ணுவேன், தேவையெல்லாம் மீட் பண்ண மாட்டேன். ஒரு காலத்தில் வந்து விஜய்க்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு பீரியட் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து அவருக்கே வந்து ஒரு சினிமானா என்ன, கதைனா என்ன, ஸ்க்ரீன் பிளேனா என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட் உள்ளே வைக்கணும், இது பூரா அவர் தெரிஞ்ச பிறகு அவர்கிட்ட விட்டாச்சு. ஸோ அதை இப்படி எடுத்துக்கலாமா சார்? இப்போ வந்து உங்களுக்கு விஜய் அவர்கள்ட்ட நிறைய விஷயம் சொல்கிறதுக்கான தேவை இருக்குது, அதை கொண்டு போக சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ முடியாதனால நீங்கள் மீடியாவை ரீச் பண்ணி மீடியா வழியாக அவர்கிட்ட கொண்டு இல்லை, முடியாதனால இல்லை, ட்ரை பண்ணிட்டேன். அவருக்கு புரியல. இப்போ இந்த 2 நாளாக வந்து டீட்டெயில் நான் சொல்கிறேன். நான் இப்படி நடந்தால் தான் சொல்கிறேன். இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையாக ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறான், அவன் யாருன்னு தெரியல, வேற ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுறதா அவருக்கு போகுது. அவருக்கு போகிறது மட்டும் இல்லை, இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல வைக்கிறாங்க. இன்னொருத்தனுக்கு ஒரு மாவட்ட தலைவர் வேலூரில் ஒரு பயலை போட்டு அடிக்கிறான், ஜாதி பேரை சொல்லி அடிக்கிறான். அவன் என்கிட்ட வந்து அழுகிறான். ஸோ அடித்தவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா, அடி வாங்கினவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதா? அடி வாங்கினவனை கூப்பிட்டு, நீ வெளியே சொல்லாத, போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. யார்கிட்ட? அடித்தவன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இது யார் சொல்கிறாங்க? புஷி ஆனந்த் போட்டுட்டு நீ ட்விட் பண்ணு, ஆனால் அவர் எனக்கு நல்லது பண்ணுறாரு, இல்லைன்னா உன்னை தூக்கிடுவேன் அப்படின்னு அவனை அதை போட சொல்லி அதையும் இந்த குரூப்பில் போடுறேன். ஸோ உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டு பொய்கள் எல்லாம் உண்மையாக அவருக்கு சொல்லப்பட்டுக்கிட்டே வந்திருக்குது இந்த 3-4 வருஷங்களில். இது ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் வச்சு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு விரிசலை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த ட்விட்டர் போஸ்ட் இதெல்லாம் வச்சு ஒரு விரிசல் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் இதில் விஜய் அவர்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்குது? இப்போ நீங்கள் பர்சனலாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க, விஜய் அவர்களுக்கு என்ன சார் பாதிப்பு இருக்குது? ஏங்க, ஒரு அமைப்பில் ஒருத்தர் அடுத்த இடத்துல இருக்கிறான்னா அவன் தனக்காக ஒரு குரூப்பை உருவாக்கிட்டு இருக்கிறான்னா நாளைக்கு என்ன ஆகும்? என்ன இப்படி கேட்டீங்க? ஆனால் விஜய் தன்னுடைய விசுவாசிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கான், தனக்கு தான் சொல்கிறத கேட்கறதுக்காக ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை இது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக வளரும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்? இவ்வளோ ஈஸியாக கேட்குறீங்க நீங்கள். அரசியல் தெரியுங்களா உங்களுக்கு? அப்புறம் என்கிட்ட ஓட்டு வாங்குறீங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ சார் தெரிஞ்சுது? எனக்கு சமீபகாலமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டவங்கள்லாம் வர்றாங்க. நாங்கள் இவ்வளோலாம் பண்ணுறோம், எங்கள் இதெல்லாம் வரமாட்டேன்து. பண்ணாத ஒரு சிலர் வருது. ஒரு திருநெல்வேலியில் ஒருத்தன் இருக்கான், அவனை திடீர்னு ஒரு மாவட்ட தலைவர் ஆக்குறாரு. இன்னொருத்தன் அவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது அவனுக்கு.
இன்னொரு பொண்ணு இளைஞரணி இது மகளிரணி தலைவராக்குறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவன். 2வது கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாம் இந்த இளைஞர்களை வந்து நம்ம வந்து முதல் ஒரு 15-20 வருஷம் வந்து அவங்கள வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோட, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கை பிரச்சனைக்காக ஒரே நாள் 300 இடங்களில் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு வச்சுருந்தோம். விஜய் மக்கள் இயக்கம்னா அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு இதை வச்சுருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போய்கிட்டே இருக்குது. சமீபகாலமாக தெரிஞ்சு நம்மளோட சொல்லலாம்னா வாய்ப்பு கிடைக்காதனால இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு எதிர்வினையா இந்த அப்ளிகேஷன் கொடுக்கறது வந்து எப்படி பொருத்தமா இருக்கும் சார்? இங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அப்ளிகேஷன் கொடுக்க? அந்த அமைப்பு நான் ஆரம்பித்த அமைப்பு சார். அந்த அமைப்புக்கு நான் தான் நிறுவன தலைவர் சார். அதனால் அந்த அமைப்பு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன பாதிப்பு? இல்லை, நான் பாதிப்புன்னு கேட்க வரல. இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல வரீங்க. அவருக்கு தெரியல, உங்களுக்கு அது தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதான் புரிஞ்சுக்கிறவார்ல. நான் அது புரிஞ்சுக்கிற காலம் வரும்போது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட இருக்கவன்லாம் என்ன ஆவான்? பறந்து போகிறான் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து யதார்த்தத்தை புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் இந்த நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ என்கிட்ட பேசுறது கூட அந்த ஒரு முயற்சி தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள் வந்து விஜய் எப்படி எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் விஜய் வந்து பெரிய பப்ளிசிட்டி விரும்பக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டடான ஒரு பர்சன். ஸோ இந்த அப்ரோச் வந்து அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி அவர் ஒன்றும் வெளியே வர போகிறது இல்லையே, பேட்டிலாம் கொடுக்க போகிறது இல்லையே. என்னுடைய எண்ணம் அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும், உண்மையை புரிஞ்சுக்கிறணும். அடுத்தது என்னுடைய பிள்ளை அந்த விஷ வலையிலேருந்து வெளியே வரணும். அவ்வளவுதான் எனக்கு. அவர் வந்து பேட்டி கொடுக்க போகிறதில்ல, அதெல்லாம் செய்ய போகிறதில்ல, அது தேவையும் இல்லை. இல்லை, அது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவர் பப்ளிக்கில் வந்து பேட்டிலாம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, என்னை பற்றி ரொம்ப பேச வேண்டாம், நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கணும், கான்ட்ரவர்சியில் எதுலையும் சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கேரக்டர்னால் நான் பார்க்குறேன். கரெக்ட், வெரி மச் கரெக்ட். பட் இப்போ நீங்க வந்து யூ ஆர் டிராகிங் ஹிஸ் நேம் இன்டு தி இஷ்யூ இல்லையா? ஸோ ஒரு வகையில கான்ட்ரவர்சியலா சிக்கல். நான் வந்து ஐ எம் வரியிங் அபவுட் மை சன். புரிஞ்சுங்க, ஐ எம் அ ஃபாதர் ஆஃப் ஹிம். ஒரு அப்பாவுக்கு பிள்ளை மேலே அக்கறை இருக்கக்கூடாதா? இல்லை, கண்டிப்பாக இருக்கலாம். பின்ன அப்ரோச்சை கொஸ்டின் பண்ணுறேன், அப்ரோச்சை தான் கொஸ்டின் பண்ணுறேன். அப்ரோச் இல்லைங்க. ஒரு அப்பாவுக்கு பிள்ளை வந்து ஏதோ இப்படி மாட்டிக்கிறாரு, இதுலேருந்து அவர் வெளியே வந்துடணுமேனு ஒரு ஆதங்கம் இருக்கணுமா வேண்டாமா? இதில் வந்து ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவும் இருக்குது. தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, நீங்கள் வந்து வெரி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இண்டிவிஜுவல், பொலிட்டிக்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க, அப்புறம் சினிமாவில் இருக்கிற அரசியலையும் நீங்கள் பார்த்த ஒரு நபர், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்த ஒரு கேஸில் விஜய் அவர்களும் அவரோட தாயார் அவர்களும் கரெக்டாக இருக்கலாம் இல்லையா? மேபி எஸ். சந்திரசேகர் வந்து தப்பாகவும் இருக்கலாம் இல்லையா? நீங்கள் வந்து சுமார் 75லேருந்து நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். என்னுடைய ரெப்புடேஷன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாணயமானவன், நேர்மையானவன், ரொம்ப ஸ்ட்ரிக்டானவன், ஒரு மிலிட்ரி மேனு, பொய் பேச தெரியாது, வாங்கின கடனை கொடுக்காமல் இருந்ததில்லை, இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பைசா பேலன்ஸ் இல்லை. இப்படி ஒரு நேர்மையான நியாயமான ஒரு உழைக்கக்கூடிய ஒரு மனிதன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிக்க வேண்டாம். சந்திரசேகர் யாருன்னா எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் சொல்லிடுவாங்க. ஸோ நான் தப்பானவன்றதுக்கு எந்த விதத்துலையும் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மாதிரி ஒரு குற்றச்சாட்டு டெஃபினட்டாக வைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப சின்சியராக ஒரு விஷயத்தை நம்புறீங்க, அவருக்கு நிஜமாகவே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்றது. என்னோட கேள்வி என்னென்னா, மேபி விஜய் வந்து சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல்னு, சிச்சுவேஷன் அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்காரா? மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் அது கண்ட்ரோலில் வச்சுருந்தாருன்னா இதெல்லாம் நடக்காதுங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, உண்மையான ஒருத்தன் ஹெல்ப் பண்ணியிருக்கானா அவர் ஃபோன் பண்ணி நன்றி சொல்லணும்ல, சொல்லலை. ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல. இதெல்லாம் அவர் காதுக்கு போக விடாமல் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு மைனரான இஷ்யூ தானே. இப்போ வந்து விஜய் அவர்கள் எதுங்க மைனர்? ஒரு அமைப்பு வளரணும்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஒரு அமைப்புக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒவ்வொரு அமைப்புக்கும் நாங்கள் திடீர்னு நேற்று நினச்சி இன்றைக்கி ஆரம்பித்த அமைப்பு அல்ல. 93ல் ஆரம்பித்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காகி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து இந்த கட்சியிலையும் பணம் வாங்கிக்கிறான், அந்த மாவட்ட தலைவர் இந்த கட்சியிலையும் பணம் வாங்கிக்கிறான், இதுக்கு வேலை செய்கிறான், அதுக்கு வேலை செய்கிறான். அப்போ விஜய்க்கு விசுவாசியா? இப்படிலாம் மாறிட்டு போகுது.
இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாரு அவர். அதுதான் அப்போ நம்ம கட்டி காத்த ஒரு அமைப்பு குலைஞ்சிட்டு போகுதில்ல. சாதாரண விஷயன்றீங்க, எப்படி அது? இல்லை, நான் அந்த வகையில் சாதாரண விஷயம்னு சொல்ல. நான் எந்த வகையில் சொல்கிறேன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு சின்ன நபர் இல்லை. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மோஸ்ட் பாப்புலர் இண்டிவிஜுவல்னால் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் தான் சொல்லணும். அவருக்கு வந்து பெரிய ஒரு மாஸ் ஃபாலோவிங் இருக்குது. லட்சக்கணக்கான பேர் வந்து அவர்கிட்ட நெருங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஒரு அமைப்பு கட்டும்போது என்ன ஆகும்னா, கீழ் லெவலில் என்ன நடக்குதுன்றது நிறைய நேரங்களில் தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகளும் 1-2 வரும். 1,00,000ல் 1-2 பிரச்சனை வருதுன்றது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா பெரிய அமைப்புகள்லையும் இருக்கும் இல்லையா? இதை ஒரு சீரியஸான இஷ்யூவாக நீங்கள் ஐயோ, ஒரு அமைப்பு ஒன்று நடந்தால் பரவாயில்லைங்க, தினம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் ஓகேன்றீங்களா? இப்படி ஒரு விஜய்க்கு உண்மையே தெரியாமல் ஒரு ஆன்லைனில் ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கிறது சரின்றீங்களா? ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, எனக்கு நடக்குதான்னு தெரியல. ஓகே, நடந்ததுன்னா தப்பு கண்டிப்பாக. நடந்தால் தப்பு தானே? கண்டிப்பாக நடந்தது. நடக்குதா இல்லையான்னு கொஞ்சம் நாளில் தெரிஞ்சு பார்ப்போம் உங்களுக்கு. சரி, இப்போ வந்து ஒரு விஷயம் என்ன கிளியராக இருக்குன்னா, விஜய் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அதாவது நீங்கள் வந்து புரிஞ்சிருவார் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் இன்னும் புரிஞ்சிக்கலன்றதான் யதார்த்தம். இப்போ வரைக்கும் கருத்து வேறுபாடுன்றது வந்து அப்பா பிள்ளையா கருத்து வேறுபாடு கிடையாது சார். ஆர்கனைசேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஆர்கனைசேஷனில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அரசியலில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், எனக்கு ஒரு இது ஒரு எண்ணங்கள் இருக்கலாம், அவருக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். கரெக்ட், அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ ஆர்கனைசேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கும் அவருக்குமான ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த கருத்து வேறுபாடு இன்னும் ரிசால்வ் ஆகலை. ரிசால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. இது எப்படி சார் லாஜிக்கலாக பார்க்கலாம்? ஸோ அவர் இன்னும் உள்ள இறங்கல, பட் இதுக்கான தேவை எங்கே சார் வருது? அதுதான், ஒரு பிரச்சனை வந்தால்தான் ஒரு விஷயத்துக்கு சால்வேஷன் கிடைக்கும். அதுதான் உண்மை. அந்த பிரச்சனை இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் நிச்சயமாக இதுக்கு சால்வேஷன் வந்துடும். ஸோ இந்த பிரச்சனை வந்து விஜய் அவர்களை நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்முக்கு வர வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? நான் அது நினைக்கலைங்க. விஜய் அதுலேருந்து வெளியே வரணும்னு தான் நினைக்கிறேனே தவிர. புரியுதா? புரியுது, எனக்கு புரியுது, அது புரியுது. ஒரு பிரச்சனை வந்தால் தானங்க சால்வேஷன் வரும். இல்லை, அதான் அந்த பிரச்சனை வந்து அவரை கரெக்ட் டைரக்ஷனுக்கு கொண்டாந்துரும். அது அந்த நம்பிக்கை தான் நமக்கு. பட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ திரு S.A. சந்திரசேகர் அவர்கள் வந்து பப்ளிக்கில் இப்படி நிறைய ரொம்ப போல்டாக பேசக்கூடிய ஒரு நபர், கான்ஃபிடண்ட்டாக பேசக்கூடிய நபர். இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது அவரோட கெரியருக்கு கொஞ்சம் டேமேஜிங்காக இருக்கலாம். நீங்கள் சொல்கிற அந்த ஆபத்துகள் ஒரு சைடில் இருந்தாலும் விஜயோட கெரியரை வந்து சீரியஸாக டேமேஜ் பண்ணுவது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சொல்கிறாங்களா? கண்டிப்பாக அப்படி ஒரு பேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்கிறவங்க வந்து நியாயமானவங்களாக இருக்க மாட்டாங்கன்றதான் என்னுடைய. ஏன்னா எந்த தகப்பனும் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான், பிள்ளை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டான். நான் இந்த இடத்துல தான் ஒரு இடத்துல ஆணித்தரமாக சொல்லுவேன், இப்படி ஒரு பிள்ளை ஒரு தகப்பனுக்கு கிடைக்க மாட்டான், இப்படி ஒரு அப்பன் ஒரு பிள்ளை கிடைக்க மாட்டான். உங்களுக்கு எங்களுடைய வரலாறு தெரியாதுல்ல. அவர் நடிக்க வந்தப்போ நான் அவ்வளோ பிஸியான ஒரு பீக்கில் இருக்க டைம் 90ல். ஆனால் என்னுடைய தொழிலையே விட்டுட்டு அவர் கூடவே பயணப்படுறேன் நான். ஏன்னா சினிமான்றது ஒரு நல்ல மீடியா, அதில் நம்ம ஜாக்கிரதையாக பயணப்பட்டோம்னா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ என் தொழிலையே விட்டுட்டு அவரோடையே நான் பயணப்பட்டேன். முதல் 15 வருஷங்கள். முதல் படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஐயோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 கோடி போயிடுச்சு, வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டேன்னா இல்லையே. தொடர்ந்து 5 படங்களை எடுத்து அந்த முகத்தை வந்து தமிழக மக்கள் திரும்ப பார்க்க வச்சு, இந்த மூஞ்சிலாம் பார்க்கணுமான்னு கேட்டவங்களையெல்லாம் பார்க்க வச்சு, இன்னைக்கு அந்த ஃபவுண்டேஷன் தானே. இன்னைக்கு அவர் உழைப்பு, அவர் செலெக்ஷன், உழைச்சி இன்னைக்கு இப்படி இருக்காரு. அன்னைக்கு நான் போட்ட அந்த ஃபவுண்டேஷன் தானே. இல்லை, இப்போ வந்து உங்களோட கமிட்மெண்ட்டையோ உங்களோட ஒரு மகனாக உங்களுக்கு அவர் மேலே இருக்கிற பாசத்தெல்லாம் நிச்சயமாக யாரும் வந்து கேள்வி கேட்டுற முடியாது. வரலாறு தெரிஞ்ச யாரும் கண்டிப்பாக கேள்வி கேட்டுற முடியாது. அந்த மாதிரி கேள்வி கேட்குறதும் என்னோட நோக்கம் டெஃபினட்டாக கிடையாது. பட் என்னோட பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டராக இருக்கலாம், ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி இமேஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை வந்து ரொம்ப அவசியம். என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஃபேமிலி சேர்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு இமேஜ் வந்து. நான் ஃபேமிலி பற்றி எதுவுமே பேசல சார். நீங்க பேசல, பட் இப்போ கிரியேட் ஆகிற இமேஜ் மகன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அப்பா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அதாங்க நீங்க பிரச்சனையாக்குறீங்க. நாங்க தான் பிரச்சனை. ஏன்னா நீங்க தான் பிரச்சனையாக்குறீங்க. ஏன்னா வீட்டில் ஒரு மதர், புருஷனும் வேணும் பிள்ளையும் வேணும்ல. இல்லை புருஷன் சொல்கிறாருன்னா கையெழுத்து போடுறாங்க. பிள்ளைக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சு இல்லை நான் இனிமேல் கையெழுத்து போட மாட்டேன்றாங்க இல்லையா. இது அவங்க ஒரு தாய் பாவம், அவங்களுடைய நிலைமை ரொம்ப இக்கட்டான நிலைமை. அவங்களையெல்லாம் இழுக்காதீங்க தயவு பண்ணி.
நீங்கள் இழுத்தாதான் நீங்கள் பிரச்சனையாக்குறீங்கன்னு அர்த்தம், குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம். சரி, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆனால் தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கே ஓப்பனா, அது நாங்கள் இழுக்கலையே. எது தகப்பனுக்கும் மகனுக்குமான கான்ஃபிளிக்ட் தகப்பனுக்கும் மகனுக்கும் எந்த விதமான சிக்கல் இல்லை. ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷனலா தான் அதைத்தான் திருப்பி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இல்ல, நானும் பர்சனலா சொல்ல வரல, ஆர்கனைசேஷன். ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு சில ஐடியாலஜி இருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன். ஏன் ஐடியாலஜி படி நான் போறேன், எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் திங்கிங் இருக்கணும்ல, நான் அதுபடி நான் போறேன். அதை எனக்கு விட்டுருங்கப்பா, விட்டுருங்கன்னு சொல்றேன். ஸோ இப்போ உங்க பாணியில ஒரு அப்ரோச்சை நீங்க எடுத்து உங்களோட மகனின் நலனுக்காக ஒரு விஷயத்துல இறங்கிருக்கீங்க. நீங்க நினைக்கிற அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இன்னும் நடந்து முடிஞ்சு சக்சஸ்ஃபுல்லா அதுல இருந்து வெளில வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது சார் காலம் பதில் சொல்லணும், ரொம்ப சீக்கிரம் நடக்கும். அதெல்லாம் எப்பவுமே நம்ம திங்கிங் பாசிட்டிவா நினைச்சு இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம போகணும் சார். அவ்வளோதான். ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படிலாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்ணுறேன். அனுபவம் இல்லாத ஆள் இல்லை, நிச்சயமாக நல்லது நடக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்.